எடுக்கிறோம். சட்டம் சொல்றாங்களா? என்ன பண்ணி கேட்டுருக்கீங்களா? காலையில என்ன பண்ணி கேட்டுருக்கீங்களா? கேட்டீங்களா? நீங்க கேட்கல. நாங்கள் வாங்கலாம். நாங்கள் அது மாதிரி நான் பார்க்கலாம். இப்போ ஒன்றும் சொல்லையா? உங்களை யாரும் ஒன்றும் சொல்லையா? போட்டோ எடுக்கிறீங்க நீங்க உங்க ஆபீஸ்க்கு போன் நம்பர் இருக்கு. உங்க வேலை நீங்க பாக்குறப்பா. மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. பாத்துக்கோங்க. அன்பார்ந்த பொதுமக்களே, ஜனநாயக சக்தியிலே, இப்போ நம்ம எந்த பகுதியில் நிற்கிறோம்னா, மதுரை மாவட்டம் வந்து வெள்ளரிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. வெள்ளரிப்பட்டி பகுதியில் அந்த டிவிஎஸ் கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து இந்த மேதின துண்டறிக்கையை வந்து காலையில் வந்து பிரச்சாரம் பண்ணால், இப்போ 3:15 ஷிஃப்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண கொடுக்க வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 10 தொழிலாளிகள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு தொழிலாளி ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தேன். இங்கே இந்த ஆலையினுடைய இந்த கம்பெனியுடைய ஒரு சில முக்கியமான வந்து கைக்கூலிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் துண்டறிக்கிறதை பார்த்துட்டு அந்த தொழிலாளியை கூப்பிட்டு மிரட்டுறாரு. அதுதான் ஷிஃப்ட்டு முடிஞ்சுல, இங்கே இருந்தால் உட்காந்துருக்கேன், போய் பஸ்ஸில் ஏறிப்போம். அப்போ அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க மக்களை. ஆனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளியே வந்து நீ வந்து எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு மிரட்டுறாங்க. இந்த ஆலை நிர்வாகம் வந்து மிரட்டுறாங்க. அதே மாதிரி இந்த ரோட்டில் நின்று தான் கொடுக்குறாங்க. அவங்க ஆலைகளெல்லாம் நின்று கொடுக்கல யாரும். இந்த ரோட்டில் நின்று கொடுக்குறாங்க. அதுக்கே வந்து பெண்களை வந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு நீங்கள் வந்து தொழிலாளிகள்கிட்ட வந்து துண்டறிக்கைலாம் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து பகிரங்கமாக வந்து நம்மளே வந்து குற்றச்சாட்டு சொல்லுறாங்க. கொடுக்காதீங்க, தடுக்காது. அதெல்லாம் நீங்களாம் கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாதுங்க. இது சட்டப்படி எங்களுடைய உரிமைன்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ ஒரு தொழிலாளி இங்கே வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு உட்காராரு. வெளியில் வந்து உட்காந்துருக்க தொழிலாளியே இவ்வளோ மிரட்டுறாங்கன்னா, ஆலைக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும்? இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இந்த ஆலையிலேருந்து வெளியே வராதுங்க. ஸோ இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் வந்து பாய்லர் வெடித்து ஒரு தொழிலாளி வந்து தீக்காயப்பட்டு உயிருக்கு ஆபத்தான இன்ன வரையும் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் வந்துருக்கு. அப்போ இந்த ஆலை நிர்வாகமே பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான முறையில் வந்து எங்கள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளிகளை வந்து ஒடுக்குறது. கிட்டத்தட்ட வந்து எந்த தொழிலாளியுமே வந்து பெர்மனண்ட் ஆக்குறது கிடையாது. அதே மாதிரி இங்கே உள்ள கன்ஃபார்ம் தொழிலாளிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 to 7 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. வாரத்தில் 3 நாள் வேலை வாங்க. எந்த சட்ட விதிமுறைகளும் வந்து அவங்க மதிக்கிறது கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆலை நிர்வாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கைக்கூலிகள் வந்து உறுதுணையாக போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வன்மையாக வந்து மக்கள் அதிகார கழகம் சார்பாக வந்தது நாங்கள் வந்து கண்டிக்கிறோம். தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் மத்தியில் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவோம். அதை உறுதியாக வந்து இந்த இடத்துல வந்து கூறுவோம். நன்றி.